أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவன் கூறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரான்ஸ் மண்டலம் மற்றும் இங்கிலாந்து மண்டலத்தின் சார்பாக ரமலான் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். கடந்த தினங்களில் மறுமை நாளுடைய நிகழ்வுகளை குறித்து சிறிய அடையாளங்கள் குறித்து முன்னறிவிப்பாக சொல்லப்பட்ட அடையாளங்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். நெருங்கி வரும் கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பில் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான செய்திகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த செய்திகளெல்லாம் நம்மிடத்தில் நம்முடைய அமல்களிலே, நம்முடைய வியாபாரங்களிலே, நம்முடைய அன்றாட அலுவலர்கள் பணிகளிலே, நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலே, நம்முடைய கவனக்குறைவுகளிலிருந்து நம்மை கவனத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு நூற்றாண்டு காலமும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. கியாமத்து நாளினுடைய பெரிய அடையாளங்கள் நடப்பதற்கு முன்னால் சிறு அடையாளங்களை கொண்டு இந்த மனித குலத்தை அல்லாஹ் நடத்தி வருகின்றார். அதன் மூலமாக அவருடைய உள்ளங்கள் பதவதைப்பில் உள்ளாகி அவங்க விழித்தெழுந்து மறுமைக்காக தங்களுடைய இலக்குகளை நகர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடையாளங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மறுமை நாளின் சிறிய அடையாளங்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கஞ்சத்தனம் பெருகும், காரணமில்லாமல் கொலைகள் அதிகரிக்கும், அமல்கள் குறைந்துவிடும், அமானிதம் பாழ்படுத்தப்படும் என்று பார்த்தோம். அமானிதம் பாழ்படுத்தப்படுவதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உருப்படியாக ஒரு மனிதனை காண்பதை கூட அதிசயமாக இருக்கும். வாக்குறுதி பிரகாரம் சொல்ல காப்பாற்றக்கூடிய, எழுத்துலையோ சொல்லிலையோ சொன்னதை காப்பாற்றணும்னு துடிக்கின்ற, அதை வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொள்கின்ற மனிதனை பார்ப்பது அதிசயமாக இருக்கும். மறுமை நாளுடைய அடையாளம். பெருமானார் சொல்கிறாங்க, பொதி சுமக்கக்கூடிய ஒட்டகம் இருக்குல்ல, 100 ஒட்டகத்தை உதாரணம் சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரில் 6498 செய்தியாக பார்க்குறோம். எப்படி இருக்குண்டா, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, இன்னமன் நாசு கல் இபிலில் மேத்தி லா தக்காது தஜிதி ஃபிஹா ராஹிலா. மனிதர்கள் 100 ஒட்டகத்தை போன்றவர்கள், அதில் பயணம் செய்யக்கூடிய ஒட்டகத்தை காண்பது அரிது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ 100 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களில் பயனுள்ள மனிதரை காண்பது அரிது. 100 ஒட்டகத்தில் எந்த ஒட்டகத்தில் எல்லா ஒட்டகத்திலையும் பயணம் செய்ய முடியாது. பயணம் செய்கிறதுக்கு சண்டித்தனம் செய்யாத, அந்த பயணத்தை விரும்புகின்ற, அதற்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஒட்டகத்தில் தான் அதை கண்டுபிடிக்கணும். அது 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை கண்டுபிடிக்கணும். 100 ஒட்டகத்தில் ஒன்றை காண்பதை அறிகின்றாங்க ரசூலுல்லாஹ்.
100க்கு 1ன்னு சொல்லலை, 100ல் 1 கிடைப்பதே அரிது என்று பெருமானார் நீ காண்பதே அரிது என்றால் அப்போ 200ல் 1 இருக்கலாம், 300ல் 1 இருக்கலாம். ரசூலா சொல்கிறாங்க அது மாதிரி மனிதர் உருப்படியான மனுஷன் ஒருத்தனை கூட பார்க்க முடியாதுனாங்க ரசூலா. இப்படி மறுமை நாளுடைய அடையாளம் என்று அழகாக சொல்கிறாங்க. அதை 6497 இது 8ல் சொல்கிறாங்க. 97வது செய்தியில் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹுதைஃபத்து பின் யமான் அருமையான செய்திகளை, ஃபித்தன் சம்பந்தமாக பல செய்திகளை, குழப்பம் சம்பந்தமான செய்திகள், மறுமையின் அடையாளங்கள் பற்றிய பல செய்திகளை அறிவித்த ஹுதைஃபத்து பின் யமான் அவர் சொல்கிறாரு, ரசூல்லா எங்களுக்கு சொன்னாங்க 2 விஷயத்தை, 2 ஹதீஸை சொன்னாங்க. அதில் ஒரு செய்தியை நான் பார்த்துட்டேன், இன்னொரு செய்தியை நான் அன்தொழில் ஆகர், மற்றொன்றை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரசூலா எங்களுக்கு சொன்னாங்க, ஹத்தஸனா அன்னல் அமானத்தை நஸலத் ஃபி ஜத்ரி குலூபிர் ரிஜால். அல்லாஹ் இயற்கையாகவே மனித உள்ளங்களிலே அமானிதத்தை பதித்து இருக்கிறான். மனுஷனை படைக்கும் போது அமானிதத்தை பேணணும்னு அல்லாஹ் படைத்தான். இது எல்லா மனுஷனுக்கும் பொருந்தும். சும்மா அலிமும் மினல் குர்ஆன், பிறகு குர்ஆனிலிருந்து அமானிதத்தை கற்றுக்கொண்டார்கள். பிறகு சும்மா அலிமு மின சுன்னத்தி, நபி வழியிலிருந்து ஒரு முஸ்லீம் அமானிதத்தை கற்றுக்கொள்கின்றார். இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை பற்றி மனுஷ உள்ளங்களில் இருந்துச்சு, அது குர்ஆன் சுன்னாவும் நமக்கு போதிக்குது, கற்றுக்கிட்டாங்க. ஹத்தஸனான் ரஃபீஹா, அமானிதம் கைப்பற்றப்படுவது, அகற்றப்படுவதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி திரும்ப அகற்றப்படும்? ஒரே அடி அகற்றப்படாது. ஒரு மனிதன் தூங்குகிறார், யனாமுர் ரஜுல் நௌமத் ஃபதுக்பல் அமானத்து மின் கல்பிஹி ஃபயதுல் அத்தருஹா மிஸ்ல அசரில் வக்த். ஒரு மனிதன் தூங்குறாரு, அவற்றிலிருந்து கரும்புள்ளியை போன்று அமானிதம் எடுக்கப்படும். பிறகு அவர் தூங்குவார், அவற்றிலிருந்து கொஞ்சம் அமானிதம் பறிக்கப்படும். அது எப்படி இருக்கணும்? அந்த தடவை வேலை செஞ்சால் கை காலெலாம் காய்க்கும்ல, மம்பட்டி பிடிச்ச கை எப்படி காய்க்கும்? காய்த்த இடம், வேலை செய்து காய்த்த இடம் எப்படி வடுவாக இருக்குமோ அதுபோன்று வடுவை போன்று அமானிதம் கைப்பற்றப்படும் மனித உள்ளங்களிலிருந்து. பிறகு தூங்குவார், ஃபதுக்பலு, அவர்கிட்டருந்து அமானிதம் பறிக்கப்படும். அவருடைய அந்த அமானிதம் பறிக்கப்பட்டுடைய நிலை எப்படி இருக்கும்னால், எபுக்கா அசருஹா மிஸ்லுல் மஜல் க ஜம்ரின் தஹரஜ்தஹு அலா ரிஜ்லிக்க ஃபனஃபித்த ஃபதராஹு முன்தபிரன் வலைஸ ஃபீஹி ஷைஉன். எப்படி இருக்கும்னா ரசூலா சொல்கிறாங்க, முதல்ல கரும்புள்ளி மாதிரி இருக்கும், வேலை செஞ்சு காய்ச்ச இடம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கும் போது அமானிதத்தை எல்லாம் எடுத்துருவான். ஒரு உடம்புல கொப்பளை உப்புறம் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த அமானிதம் பறிக்கப்படும். அது எப்படின்னா ஒரு தீக்கங்கு கனல் போன்று இருக்கும். அந்த தீக்கங்கை காலில் போட்டு உருட்டினா என்னாகும்? அப்படியே வெடித்து கொப்பளமாயிரும், புஷ்ஷுன்னு வீங்கிடும். வீங்கி உப்பு பெருசாக தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றும் இருக்காது. லைஸ ஃபீஹி ஷைஉன், உள்ளே ஒன்றும் இருக்காது, புஷ்வானமாக இருக்கும். இது மாதிரி உள்ளம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஆனால் நம்பிக்கை மோசடியாக இருக்கும். அமானிதத்தை பாழ்படுத்தப்பட்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. கடைசியில் என்ன செய்வான்டா, ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போவான். ஃபலா எக்காது அஹதுன் அத்தியல் அமானத்தை, ஒருவரும் அமானிதத்தை பேண மாட்டார், நிறைவேற்ற மாட்டார். அமானிதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் வியாபாரம் பார்க்க, தொழில் பார்க்க, வேலைகளுக்கு போகும்போது கொடுக்கல் வாங்கல, ஒப்பந்தங்களில் எதுலேயுமே அமானிதத்தை பேண மாட்டார்கள், எவரும் பேண மாட்டார். அந்த நிலைக்கு மாறிவிடும். அப்புறம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஹுதைஃபா இன்னஃபி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனன், எந்த அளவுக்கு ஆயிரும்டா கடைசியில் இந்த அமானிதம். இன்னார் வீட்டில் இன்னும் குடும்பத்தில் ஒரு ஆள் நம்பிக்கைக்குரிய ஆள் இருக்காரு, அவர்கிட்ட வியாபாரம் பார்க்கலாம், அவர்கிட்ட இன்ஜினியர் தொழில் பார்க்கலாம், அவர்கிட்ட எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கலாம், அவர்கிட்ட ஒப்பந்தம் போடலாம், அவர்கிட்ட பார்ட்னர் வச்சுக்கலாம். இன்னும் வருமா, இந்த வீட்டில் இந்த மனிதர் நம்பிக்கைக்குரிய ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருமா நம்பிக்கையாளர்களுடைய நிலை. இப்படி உலகம் மாறிவிடும், எதுலையுமே நம்ப முடியாது, அப்படி ஆயிரும். ஆனால் மனுஷனை எப்படி விசலாயிப்பாங்க, ஒன்றுமில்லாத டம்மி பீஸுகளையெல்லாம் விசலாயிப்பாங்களாம். உக்காலு ரஜுலி மா ஆக்காலஹு ஒமா அத்ரஃபஹு ஒமா அஜிதஹு அண்டு சொல்லி ரொம்ப விசலாகிப்பார்கள். ஒரு மனுஷனை பார்த்துட்டு இவருடைய அறிவு தான் என்ன, இவருடைய விவேகம் என்ன, விவேகமான ஆள், இவருடைய வீரத்தை பார்த்தீர்களா என்று சிலாகிப்பார்கள். ஆனால் அவன்கிட்ட ஒன்றும் இருக்காது. சுஜலா சொல்கிறாங்க, ஒமாஃபி கல்வி மிஸ்காலு ஹப்பத்தின் ஹர்தலி மின் ஈமான், அவனுடைய உள்ளத்தில் அணு அளவுக்கு கூட, ஒரு தூசி அளவுக்கு கூட, ஒரு வித்தளவுக்கு கூட அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது, மோசடியாக இருக்கும், அமானிதம் இருக்காது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அமானிதம் மோசடி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வரும். மனிதர்களில் அமானியத்தை பெறக்கூடியவங்களை பார்க்குறதே யாரு, இந்த வீட்டில் இன்னாள் அமீனாக இருக்கிறாரு, நம்பிக்கைக்குரியவராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிரும். பொருளாதாரத்தில், கொடுக்கல் வாங்கல, நிர்வாகத்தில் இப்படி ஆகக்கூடிய மறுமை நிலை, மறுமை ரசூலா விளக்குறாங்க. இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்கள். அதனால் எங்கள்கிட்ட ஒரு காலம் இருந்துச்சு, அவர் சொல்கிறார் ஹுதைஃபா, ரசூலா காலத்தை சொல்கிறாரு, ஒமா உபாலி ஐயக்கும் பாய் அத்து, நாங்கள் முந்தைய காலங்களில் ஒரு காலம் இருந்துச்சு, யார்கிட்ட வியாபாரம் செய்யணும்னு பொருட்படுத்த மாட்டோம். ஏன்?
அவர் முஸ்லீமாக இருந்தால் அவர்கிட்ட இருந்த இஸ்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அமானிதத்தை. அவர் நஸ்ரானியா கிறித்தவராக இருந்தார், அவருடைய அதிகாரி என்கிட்ட வந்து சேர்த்துருவார், சட்டப்படி அந்த ஆட்சி நடக்கும். ஆனால் இன்றைய தினம் நான் இன்னென்ன மனிதரை தவிர வேறு எந்த இடத்துல யாரிடத்திலையும் நான் வியாபாரம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று ஒரு சஹாபி சொல்கிறார். சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த மாதிரி நிலைப்பாடு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சஹாபியே இப்படி சொல்கிறான்னா நம்ம காலத்தில் எல்லாத்துலேயும் மோசடி, வட்டி எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் உழைப்பு இல்லாத பொருளாதாரம், ஹலால் ஹராம் பேணப்படாத நிலை. 1 லட்ச ரூபா கொடுத்தா 3000, 10 லட்ச ரூபா கொடுத்தா 30,000 காசை கொடுப்பாங்களாம், தருவாங்களாம். நம்ம காசை வேண்டி நம்மகிட்ட தர்றான். மொத்தமாக 10 கோடி 8 கோடி 20 கோடி சேர்ந்தன ஓடிடுதான், 100 கோடி சேர்ந்தன ஓடினா அந்த .com வாவோ .com இந்த .com ஆன்லைனில் பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் கொண்டு போய் விட்டுருதாங்களே, பொருளாதாரத்தை கணவனுடைய உழைப்பு எல்லாம் நாசமாக்குறாங்களே. எத்தனை ஆண்கள் ஆசைப்படுறாங்களே, பேராசை, ஹலால் இல்லாமல் நம்பிக்கை மோசடி நடந்தாலும் அந்த தீமையில் திரும்பவும் போய் அதில் போய் தன்னுடைய உழைப்பெல்லாம் நாசமாக்குறாங்களே. இது மறுமை நாளுடைய அடையாளம் இல்லையா? எவ்வளோ பேர் கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாங்க. நான் கொடுத்தேன், 3 லட்சம் போட்டேன், 10 லட்சம் போட்டேன், 40 லட்சம் போட்டேன், எனக்கு 10 மாதத்துக்கு துட்டு தந்தார், 10,000 அதுக்கப்புறம் தரமாட்டுக்காரு, மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டானே. ஏன் கொடுத்த உழைச்சில் வரணுது அமானித மோசடி நடக்கும்னு சொன்ன காலத்தில் இன்றைக்கி முஸ்லீம்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா, எல்லாரும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இது மறுமை நாளுடைய அடையாளம். யாரையும் நம்ப முடியல. 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை, பயண ஒட்டகத்தை கிடைக்கிறதே அறுதி என்றால் அது மாதிரி மனிதர்கள் இன்றைக்கி மாறிவிட்டார்கள். உருப்படியாக ஒருத்தனும் இல்லைங்கிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்கிறாங்களே. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கணும். இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இன்றைக்கி நாம் வாழ்கிற காலத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் விழிப்புணர்வாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்குது. இவ்வளவு முன்னறிவிப்புகள், மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள், மறுமை நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. நாம் மறுமைக்கு என்ன செஞ்சோம் என்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு தான் அந்த செய்தியெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூர் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் என்ன நடக்குமோ அப்படி சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது ஒவ்வொரு தகவல்களை பார்க்கும்போது. நம்முடைய மறுமை நிலைப்பாடுகள் மாற வேண்டும். மறுமையை நோக்கி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு மறுமையை நோக்கி நாங்கள் உலக வாழ்க்கை அற்பத்திலே அற்பமானது, மறுமை தான் நிலையானது. இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சா காலையில் நான் விழிப்பது இறைவன் கையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு மனுஷன் நினச்சா தானே திருந்துவான். அதுக்கு தான் இந்த செய்தியெல்லாம். அரபு தேசத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசங்கள் நமக்கு இருக்குது. முன்னறிவிப்பில் அரபு தேசங்களில் சிலை வணக்க வழிபாடு வரும். எப்படி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சிலை வழிபாடெல்லாம் ஒன்றும் இல்லாமாக்கி, கபர்களை தரமட்டமாக்கி, மக்காவில் இருந்த சிலைகள்லாம் உடைச்சி, அவங்க ஆட்சிக்கில் இருந்த எல்லா சிலைகளை ஒடுக்கி ஒன்றும் இல்லாமாக்கி, இறைவனை தவிர இந்த பூமியில் இனி யாரும் வணங்கப்படக்கூடாது என்று பிரகடனப்படுத்திட்டு போய் திரும்ப சிலை வழிபாட்டுக்கு இந்த மக்கள் போவார்கள் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. மறுமை நாளுடைய அடையாளம்னு சொன்னாங்க. பாருங்கள், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார் சஹீஹ் புகாரியில் 7116 செய்தி பார்க்குறோம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகுமு ஸாஅத்து ஹத்தா தல்தரிப அல்யாத்து நிசாய் தௌசின் அலா தில் ஹலசதி. துல் ஹலசா என்ற இடத்தில் தௌசு குலத்து பெண்கள் நடனமாடுகிற சிலைகளுக்கு முன்னால் நடனமாடாமல் மறுமை நாள் ஏற்படாது. இப்படி சொல்கிறாங்க. தௌசு குலத்து பெண்கள் துல்ஹலசாவில் கடந்த கால ஐயாமுல் காலத்து ஜாஹிலியத்துடைய வணங்கினார்களே அந்த தெய்வ சிலைகளுக்கு முன்னால் நடனமாடுவார்கள். அப்படி நடனமாடாமல் மறுமை நாள் ஏற்படாது. சிலையை வணங்குவாங்க, நடனமாடிக்கொண்டு வணங்குவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசத்தை நமக்கு செய்கிறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் பார்க்குறோம். இது நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கான இந்த நேரடியாக இந்த செய்தி மாதிரி நடக்கலை, எல்லா சிம்டம்ஸும் அதே மாதிரி இருக்குது, நடக்கும் இது அப்படின்னு. என்னென்னு பார்த்தா, துபையில் கோயில் வச்சுருக்கான். அரபு நாடு தானே, ஹலீஜுல் அரபு, UAE எமிரேட்ஸ் கும்பல்னு வச்சுருக்கான்ல. ஜபல் அலியில் த ஹிந்து டெம்பிள் அப்படின்னு வச்சுருக்கான். 2022 திறக்கப்பட்டுச்சு. ரொம்ப பெரிய கோயில். அதே மாதிரி ஷிவ் மந்திர், குருத்வாரா, அது துபாயுடைய இந்த இடத்துலலாம் இதுக்கு பேர் வில்லேஜ், ஒர்ஷிப் வில்லேஜ்னே வச்சுருக்கலாம். இஸ்லாமிய ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் நடக்குது இது. அதே மாதிரி பார்க்க ஜபல் அலியில் ஷீரடி சாய்பாபா கோயில், ஷீரடி சாய்பாபா டெம்பிள் வச்சுருக்கிறான். சிந்தி குரு தர்பார் ரெண்டு வச்சுருக்கிறான். 1950 அது நிறுவப்பட்டதாக சொல்கிறான். கிருஷ்ணா மந்திர், ஸ்ரீ கிருஷ்ணா ஹாவெலி அப்படின்னு சொல்லி ஃபர்துபையில் வச்சுருக்கிறான். இது துபையில் நடக்கக்கூடிய கூத்துகள். அதே மாதிரி துபாயுடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா துபை ஜெயின் திரசரர் ரெண்டு வச்சுருக்கிறான். அதே மாதிரி இஸ்கான் டெம்பிள் ரெண்டு வச்சுருக்கிறான். இப்படி எல்லாமே பாருங்கள், ஹலீஜுல் அரபில் துபையில் அதிகமாக இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்காங்க, சிலை வழிபாட்டு கலாச்சாரம்.
இது அரபு தேசங்களில் சிலைகள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு பிற்காலத்தில் வருது மறுமை நாளுடைய அடையாளம். இந்த அளவுக்கு வரும், துல்ஹலசாவில் தவுஸ் குலத்து பெண்கள் ஆடுவார்கள், அப்படி நடக்காமல் மறுமை நாள் ஏற்படாது, டான்ஸ் ஆடாமல் நடக்காது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கண்டா இது என்ன செய்தி? மறுமைக்கான செய்தியில் அதுக்கான அடித்தளமாக பார்க்கலையே. அதையெல்லாம் இத்தனை மாற்றங்கள் வருத. கத்தரில் தோஹாவில் வந்து மா துர்கா தேவி மந்திர் 2 வச்சுருக்கிறான், அதை பார்க்குறோம். கத்தர் இவ்வளோ பெரிய இஸ்லாம், நான் வந்து ஃபிபாவில் அப்படி செஞ்சேன், உலகமெல்லாம் இஸ்லாத்தை கொண்டு போனேன் அப்படின்னு சொன்ன அந்த நாடு, இதை பார்க்குறோம். அபுதாயில் நான் எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இது அவங்க ஜனநாயக நாடுன்னு சொல்லி அறிவிக்கட்டும். ஆனால் இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி மறுமை நாளில் இப்போ மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏகத்துவ புரட்சி செய்து விட்டோம், அப்படி செய்து விட்டோம், இப்படி செய்து சொல்கிறோமே. அரபு தேசங்கள் நபிகள் நாயகம் வந்து உருவாக்கின பூமி, அங்கே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி நீண்டு கொண்டு தான் இருக்கிறது என்றெல்லாம் வாய்களையே பேசுகிறாங்களே. இது மறுமை நாளுடைய அடையாளமாக இல்லையா? அதுக்கான முன்னோட்டமாக இல்லையா? அபுதாபியில் பாப்ஸ் அப்படின்னு வச்சுருக்கான், போச்சன்வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமிநாராயணன் சன்ஸ்தா அப்படின்னு சொல்லி அதை பாப்ஸ்ன்னு என்ன செய்வாங்க, சுருக்கமாக சொல்கிறாங்க. பிப்ரவரி 2024 12ஆம் தேதி பிரதமர் மோடி அவங்க திறந்து வச்சாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து சாப்பாடெல்லாம் போட்டு, இலையில் சாப்பாடு போட்டு பெரிய பிரதேசெல்லாம் செஞ்சு அந்த கோயில் திறக்கப்பட்டது. 7 நாடுகள் கலீஜ் அரபுக்காண்டி 7 குப்பாக்கள் வைக்கப்பட்டதாக, பிரமிடுகள் கட்டப்பட்டதாலாம் அதை சிலாயித்து பேசினாங்க. இப்போது அபுதாபி, கத்தர், துபாய், ஜபல் அலி, இப்படி பல இடங்களில் ஃபர் துபாய்னு சொல்லி துபாயில் பல இடங்களில் இப்படிலாம் நிறுவப்பட்டிருக்கு. எதை நோக்கி நகருது இது? சவுதி போன்ற நாடுகளில், சவுதியில் வந்து பெரும்பாலும் சிலை வழிபாட்டுக்கு இல்லை, வெளிப்படையில் இல்லை. இது வரைக்கும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே அவங்கவுங்க மதத்தை வழிபட்டுக்கலாம் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, வெளியே செய்ய முடியாது. அந்த நாடு வந்து ஏகத்துவ நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க, இஸ்லாமிய நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து மன்னராட்சி நாடு, ஜனநாயக நாடு கிடையாது. ஆனால் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிலையை பற்றி சிலாகித்து அதுக்கு ஒரு செட்டப்பை அடுத்த கட்டத்துக்கு உருவாக்குறாங்கண்டா, அப்போ இதை நம்ம கவனத்தில் வைக்கணுமா இல்லையா? அவங்க செஞ்சாங்களாங்கிறது இனிமேல் தான் தெரியும், வெளியே வரும். ஆனால் அதை ஒரு செய்தியாக பரப்பி கொண்டு போகிறாங்க. அப்படிங்கிறதுல பின்னாடி நம்ம பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், நடந்தும் இருக்கிறது அரபு தேசங்களில். அப்படின்னா சவுதி போன்ற நாடுகளில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அறியாமை கால ஜாஹிலியாவில் வணங்கப்பட்ட தெய்வம் தான் தாகியத்து தௌஸுங்கிற அந்த சிலைகள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அதே புகாரில் அந்த அறிவிப்பிலே இருக்காது. அப்போ இதை பார்க்குறோம். இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்கிறதுக்கு இது வேற என்ன சான்று? இப்படி நிறைய சொல்லலாம். இன்றைக்கி அரபு நாடுகள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாருங்கள். இதை பார்க்குற அரபு நாடுகளுக்குன்னே தனி செய்தி இருக்குது. எப்படின்னு கேட்டால், அரபு நாடுகளில் வந்து பாலைவனமாக இருக்கிற இந்த திட்டம் வந்து சோலைவனமாக மாறும் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படி அரபு நாட்டை பற்றி ரசூலா சொன்னதுனால அதோட சேர்த்து சொல்லிட வேண்டியதான். அரபு பாலைவன தேசங்கள் சோலைவனமாக மாறும். அரபு நாடு வந்து பாலைவன பூமி, அப்படி தானே? அங்கே வந்து பழைய பயிர் பச்சைகள் இதெல்லாம் இல்லை. அதிகமான வெப்பமாக இருக்கும், அதிகமான சூடாக இருக்கும், அதிகமான குளிர் அடிக்கும். இப்படி தான் அவங்களுடைய உணவு முறைகள் வந்து வெளிநாட்டில் இருந்தால் ஏற்றுமதி செய்யப்படுது. அங்கே எண்ணெய் வளம் இருக்குது, இதுதான் இருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கு. பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சிருப்பதே மறுமை நாளுடைய அடையாளம். ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற அரை நிர்வாணமாக இருந்தவர்கள் பெரிய பெரிய கட்டிடங்களில் வசிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. பின்தங்கிய நிலை அரபு நாட்டுக்கு இது பொருந்தும். பொதுவாக உலகமுள்ள அந்த கார கட்டடங்கள் வந்துருச்சு. அரபு நாட்டை பற்றி அதை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சஹீல் புகாரியில் 4777 47-77 செய்தியாக பார்க்குறோம். அபூ ஹுரைரா சொல்கிறாரு, கான யோமன் பாரிசல் லின்னாசி. ரசூலா அந்த செய்தியை சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிக்கிட்டே வந்து அதில் சொல்கிறாங்க, இது என்ன சம்பவம்னு கேட்டால், ஒரு நாள் ரசூலா வந்தாங்க, மக்கள் இடத்துல வெளியே வந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் வந்து ஒரு மனித வடிவத்தில் வந்து ரசூலாட்ட வந்து ஒரு செய்தியை கேள்வி வடிவத்தில் கேட்க வர்றாங்க. நீண்ட செய்தி, ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, அதில் கேட்குறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமை நாள் எப்போ நடக்குன்னு கேட்குறாரு ரசூலாட்ட. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, கேட்கப்பட்ட முகமதை விட கேள்வி கேட்கக்கூடியவர் மிக அறிந்தவராக இருக்கலாம். ரசூலாவுக்கும் தெரியாது, ஜிப்ரீலுக்கும் தெரியாது. அல்லாட்ட தான் வச்சுருக்கான் மறுமை நாளை. சொல்கிறதா இருந்தால் ஜிப்ரீல் தானே ரசூலாவுக்கு சொல்லணும். அதனால் ரசூலா அப்படி சொல்கிறாங்க. அப்போ சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க, சரி மறுமை நாள் எப்போ நடக்குன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும், ஆனால் அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இதா கானல் ஹுஃபாத்து அல் உராத்து ரூசன் நாஸ், அதாவது செருப்பணியாதவர்களாக இருந்தவர்கள், அரை நிர்வாணிகளாக இருந்தவர்கள் மக்களின் தலைவர்களாக மாறிவிடுவார்கள். பஞ்சப்படாரிகளாக இருந்தவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், படிப்பறிவற்றவர்கள், காலில் செருப்பு கூட போட தெரியாத நாகரீகத்தில் உள்ளவர்கள், இப்படியெல்லாம் இருந்தவர்கள் பெரும் தலைவர்களாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரி ரசூலா சொல்கிறாங்க, அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஆயிடுவாங்கடா, அதாவது அரை நிர்வாணிகளாக இருந்தவர்கள், பஞ்சப்படாரிகளாக இருந்தவர்கள், காலுக்கு செருப்பு கூட இல்லாத இந்த நிலையில் இருந்தவர்கள், பெரும் கெட்டடங்களிலே ஆடு மாடு மேய்த்தவர்கள் பெரும் கெட்டடங்களை வைத்துக்கொண்டு பெருமை அடிப்பார்கள். ரசூலா சொல்கிறாங்க, இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இது மறுமை நாளுடைய அடையாளத்தில் அரபு தேசத்துக்கு இது பொருந்தும். ஒன்றும் இல்லை, கெட்டடம் தான் அங்கே இருக்குது. இதை பார்க்குறோம்.
பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னா அரபு நாட்டுக்கு இது பொருந்தும். இந்த மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா எத்தத்தாவலன் நாசு ஃபில் புன்யான், பெரும் கெட்டிடங்களை வைத்துக்கொண்டு மக்கள் பெருமடிப்பார்கள். ஒட்டுமொத்த மக்களுக்கு பொருந்தும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாரும் கார கட்டடம் கிடையாது, இன்றைக்கி எல்லாருமே கார கட்டடம். அப்போ பெரிய பெரிய கெட்டிடங்களில் வசிப்பதை பெருசாக நினைப்பாங்க. இதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மக்களை பற்றி பொதுவான மக்கள் இப்படி கார வீடுகள் கட்டுவாங்களுக்கு நாஸ் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த செருப்பணியாளர்கள் அரபு நிர்வாணம் ஆடு மாடு மேய்த்தவர்கள் அரபு நாடுகளை குறிக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெருநாள் சொல்கிறாங்க, தகுதியற்றவனம்னா பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுடும். இது பொதுவாக சொல்லிட்டு அரபு தேசத்தை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது ஒன்றா அது அறைய மாதிரி நடக்கு இன்றைக்கி அரபு நாடுகளில். அரபு பாலைவன தேசங்கள் சோலைவனமாக மாறினாங்க ரசூலுல்லாஹ். இதையும் சொன்னால் அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய நீங்கள் நில ரீதியான அம்சங்களை பார்த்தா கூட இதெல்லாம் இன்றைக்கு மாறும். கட்டிடங்கள், கலாச்சாரம், சிலை வழிபாட்டை நோக்கி நகர்வது, அரபு நாடுகளுக்கு என்று சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளை எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் உற்று நோக்கணும் என்றால் மறுமை நாள் நெருக்கத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ரொம்ப பக்காவாக அல்லாஹ் ஹெச்சு போட்டு என்ன செய்கிறான், மறுமை நாளை நடத்திக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சுட்டி காட்டின மாதிரி மறுமை நெருக்கத்தில் இருக்கிறது, சமீபத்தி விட்டது, நாம் திரும்பி வாழணும். அதுங்கிறது தான் இதற்கான சான்றுகள் அத்தனையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, இப்போ அரபு நாட்டில் செல்வம் அவ்வளோ கொளிக்கும், செல்வ வளங்கள் கிடைக்கும், கட்டிடங்கள். அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்றைக்கி இப்போ அபுதாபி கிரீன் சிட்டின்னு வச்சுருக்கிறான். அரபு தேசங்களில் தற்போதைக்கும் மகசூல் அதை உருவாக்குறான், ஆறுகளை உருவாக்குறான், குட்டி குட்டி ஆறுகளை அங்கங்கே குளங்களை நீர்த்தக்கங்களை உருவாக்கப்படுது. அதை ஒரு திட்டமாக போட்டிருக்கான். ஐக்கிய அமீரகம் பசுமை பொருளாதார திட்டத்தில் முன்னோடியாக செயல்படுதுங்கிறான். COP 28 அப்படி ஒரு மாநாட்டை நடத்துகிறான் ஐரோப்பியாவில். இல்லை நீங்கள் உலக செய்திகளில் பார்க்கலாம், இதெல்லாம் இதை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து சவுதி அரேபியா விஷன் 2030 2030 அப்படிங்கிற திட்டத்தின் பசுமை திட்டங்கள் என்று கொண்டு வந்துட்டான். இப்படி ஏராளமான பச்சை பசேன்னு ஆக்கணும் மண்ணை அப்படின்னு சொல்லி அதுக்கான புற்பூண்டுகள் என்னது என்னென்ன மாதிரி நம்ம நாட்டில் இருந்து மண்ணை கடத்திட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து தொழில் நடத்தப்படுது, மண்ணை வந்து விற்கிறாங்க. அதே என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்க. பல ஊர்களில் உள்ள மண்ணை எடுத்து வியாபாரம் பார்த்தாச்சு. அங்கே வந்து இது வேப்ப மரம், பூ, முதல்ல ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பூலாம் முளைக்காது, இப்போ வாழை மரம், வேப்ப மரம், உருளைக்கிழங்கு எல்லாம் அன்றைக்கி மகசூல் நடக்கு. மறுமை நாளின் அடையாளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிமில் 1681 செய்தியாக பார்க்குறோம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தகுமு ஸாஅத்து قال லா தகுமு ஸாஅத்து ஹத்தா யக்ஸுரல் மால் வ யஃபீல் ஹத்தா யஹ்ருஜு ரஜுலு பி ஸகாத்தின் மாலிஹி. எந்த அளவுக்கு நான் மக்கள்கிட்ட செல்வம் வழிந்தோடும், எந்த அளவுக்கு வழிந்தோடும் என்றால் தாறுமாறாக கிடைக்கும். ஒரு மனிதர் தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்காக செல்வார். ஃபலா யஜிது அஹதன் யக்பலுஹா மின்ஹு, அவரிடத்தில் ஜக்காத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதர் இருக்க மாட்டார். இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சில இடங்களில் நடந்துருச்சு. கொரோனாலே பார்த்தோம், ஊசி வாங்க துட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, வாழ முடியாது. துட்டை கனடா போன்ற பல நாடுகளில் பார்த்தோம். பல பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், உலக பணக்காரலாம் துட்டை அள்ளி வீச, துட்டா திங்க முடியும்? தூக்கி வீசினா யாருக்காவது பயன்பட்டுச்சா? எடுத்தாங்களா? எல்லார் நிலையும் அதானே, எடுக்க ஆள் இல்லையே. கொரோனாவில் பார்த்துமா கண்ணு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பிரிவில் நடந்துச்சு. இன்றைக்கி வெறும் பேப்பர் தானே, அது வச்சு என்ன செய்ய? ஒரு காலம் அப்படி வரும், சக்காத்தை கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, எல்லாரும் தன்னிறைவுக்கு அதிகமாக இருப்பார்கள் என்கிற நிலை வரும். இது மறுமை நாளுடைய அடையாளம். சிலது அங்கங்கே நடந்துருச்சு, ஒட்டுமொத்தமாக நடக்கும். ஹத்தா தவுது அரதுல் அரபி முருஜம் வான்ஹாரா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அரபு தேச பூமிகள், அரபு நாடுகள் புற்பூண்டுகளை உள்ளதாகும், அன்ஹாரன் ஆறுகளோடும் செல்வ செழிப்போடும் பசுமை நிறைந்த இடம். முருஜுனா பசுமை நிறைந்த இடங்கள், புற்பூண்டுகள் நிலைத்திருக்கும். மஞ்சள் தரையாக கிடக்கிறது பச்சை தரையாக மாறிடும். இப்படி நடக்கும். அரபு தேசங்கள், அரபு பூமி திரும்பிவிடும் என்றெல்லாம், பசுமையோடு திரும்பும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்கணும். இப்படி அரபு நாடுகளை பற்றி சொல்லக்கூடிய செய்திகளே ஏராளமான முன்னறிவிப்புகள் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி அரபு நாடுகளை இன்றைக்கி ஆய்வு செஞ்சு பார்த்தா இதெல்லாம் நடக்குது, உண்மை. இதை பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி மனிதனுடைய மனநிலையை பாருங்கள், விரக்தி நிலை வந்திருக்கு. இன்றைக்கி அதிகமான மனிதர்கள்ட்ட கொரோனாவிலேருந்து வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நடக்குது. நாம் வாழ்கிற காலத்தில் விரக்திக்காக தற்கொலை பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, விரக்திக்காக உயிரை விடுறாங்க. தமிழ்நாட்டில் 2வது ரேங்க் மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவி நான் முதல் வரலன்னு சொல்லி விரக்தி ஆகிறான். மாநிலத்தில் 2வது இடம். அப்போ எந்த நிலையில் அந்த மனநிலை இன்னைக்குள்ள மனிதர்களுடைய மனநிலையை பார்த்தா விரக்தி மனநிலை இருக்குது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மண்ணறையை கடந்து செல்லக்கூடிய ஒரு இடுகாடை சுடுகாட்டை கடப்பவர் இந்த இடத்துல நான் இருந்திருக்கக்கூடாதா, நான் மண்ணாக போயிருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும், வெளிப்படையில் சொல்லிடுவான் மனுஷன். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் பார்க்குறோம், 7115 செய்தியாக பார்க்குறோம்.
ரசூலா சொல்கிறாங்க, லா தக்கும் சாத்து ஹத்தா எமுர்ர ரஜுலு பி கப்ரி ரஜுலி, ஒரு மனிதனுடைய மன்னரையை ஒரு மனிதன் கடந்து செல்லுகிற பொழுது ஃபயக்குல் யா லைத்தனி மக்கானஹு, நான் இந்த இடத்தில் செத்திருக்க கூடாதா, இந்த இடத்துல மையத்தா நான் இருந்திருக்கக்கூடாதா, நான் செத்த பிணமாக இவரை போன்று இருந்திருக்க கூடாதா என்று அந்த மன்னரை பார்த்து மனுஷன் சொல்லாமல் மறுமை நாள் ஏற்படாது. இன்றைக்கி அப்படியான மனநிலை வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம இடத்துல எப்படிப்பட்ட மனநிலை வந்திருக்குது, வாழ்க்கை விரக்தி அடையக்கூடிய நெக் மூமெண்ட்டுக்கு மனுஷன் வந்திருக்கான். இது இன்றைக்குடைய காலத்தில் இருக்கக்கூடிய மோசடிகள் அது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை எவனை பார்த்தாலே ஏமாத்து, இப்படி ஒரு கூட்டம் போயிடுச்சு. அப்போ இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு முன்னறிவிப்பு காட்டி சொல்லுதாங்க. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, பெண்களை பற்றி நமக்கு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னு கேட்டால், ஆடை அணிந்தும் அரை நிர்வாணமாக இருப்பார்கள், ஆடை அணிந்தும் அரை நிர்வாணிகளாக இருப்பார்கள். பெண்களுடைய ஆடை ஒழுக்கத்தில் ரொம்ப மோசமாக போயிடுவாங்க. இன்றைய பெண்களுடைய ஆடை நிலையை எடுத்து பாருங்கள், அங்கு அடையாளங்கள் வெளிப்படையே தெரிகிற மாதிரி, அவங்களுடைய உடல் நிறங்கள் வெளியே தெரிகிற மாதிரி, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு போட்டு போடாத மாதிரியாக இருக்குது. அவங்களுடைய ஆடை முறைகளில் ஒழுக்கத்தை பிறருக்கு கடைபிடிக்கிற நிலையில் இன்றைக்கு ஆடை ஒழுங்குகள் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்து அணியக்கூடிய ஆடைகள்லாம் இன்றைக்கி வெளியே வந்து அணியக்கூடிய நிலையில் ஆகிப்போச்சு. இந்த அவலத்தை எல்லாம் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஐரோப்பிய கலாச்சாரத்துடைய ஆடைகள், அவங்க போட்டிருக்கிற ஆடை முறைகளை எடுத்து பார்த்தால் ரொம்ப மோசமாக நிலையில் தான் அவங்களுடைய ஆடை முறைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லீமில் 5098, 3971 பல நம்பர்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக சின்ஃபானி மின் அஹ்லி நார், நரகத்தின் 2 பிரிவுகளை நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கல அப்படிங்கிறார். ஒரு கூட்டம் என்னென்னா, மாடுகளை அடிப்பதை போன்று மக்களை அடிப்பார்கள், அப்படிப்பட்ட சாட்டைகளை வைத்துக்கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும். இதை இன்றைக்கும் சொல்லலாம், அன்றைக்கும் சொல்லலாம், அன்றைக்கு காலத்தில் நடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறாங்க, பெண்களை பற்றி சொல்கிறாங்க, வா நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூசுஹுன்ன கஸ்னிமத்தில் புக்தில் மாயிலத்தி, சாய்ந்து ஆடுகின்ற ஒட்டகத்தின் திமிழ்களை போன்று தங்களுடைய தலைகளை ஆட்டிக்கொண்டு வளைத்து நெளித்து கொண்டு நடப்பார்கள். ஆடை அணிந்தும் அரை நிர்வாணிகளாக இருப்பார்கள். இது மறுமை நாளினுடைய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்லி, லா எதுகுல் ஜன்னத்த ஒலா எஜிதுன ரீஹகா, அவர்கள் சுவனத்தில் நுழைய மாட்டார்கள், அதனுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று பெருமானார் சொல்கிறாங்க என்று இந்த சஹாபி அபூ ஹுரைரா எல்லாம் அறிவிக்கின்றார்கள். அப்போ பெண்களுடைய ஆடை ஒழுங்குமுறைகள் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் ஆடங்கள் பெருச்சு அறிவிப்பு கலாச்சாரத்தில் முஸ்லீம்கள் கூட வீழ்ந்து விட்டார்கள். அப்போ இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மிடத்தில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்கி தௌபாவை நோக்கியும் இஸ்திக்ஃபாரை நோக்கியும் நல்ல அறங்களை நோக்கியும் இது நகர்த்த வேண்டும். அதுதான் அந்த தலைப்புக்கான நோக்கம், இலக்கு என்பதை புரிந்து கொண்டு நடக்கிற நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் நாமே ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.